இன்று நாம் எல்லாரும் கூடியிருப்பது நம்மளுடைய ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்காக. முதல் 4 வசனங்கள், 3 வசனங்கள், இது 4, 5, 6, 7. இது ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம். 9, அதாவது காலையில் 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஆண்டவர் பாடுகள் அனுபவித்தார் அப்படின்னு சரித்திரம் கூறுகிறது. இதுல 9ல இருந்து 12 மணி வரைக்கும் அந்த முதல்ல சொன்ன அந்த 3 வார்த்தைகளை ஆண்டவர் கூறினார். பிறகு 4, 5, 6, 7 என்பது 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவர் சொன்ன 4 வார்த்தைகள். முதல்ல 3 வார்த்தைகள் அவர் மன்னிப்பு, பராமரிப்பு, அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இந்த 1, 4, 7 இந்த 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா பிதாவை கூப்பிடுவதாக இருக்கும். பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே என் ஆவியை உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். இது தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது அந்த சரித்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டுல லத்தீன், கிரேக்கம், எப்ரேயு, அரமிக் அந்த 4 மொழிகள் பேசும்போது இந்த வார்த்தை மட்டும் அரமிக் மொழியில ஆண்டவர் சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் புரிகிற மொழியில், லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடியதாக இதை அவர் அந்த நேரத்துல அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிற வார்த்தை அரமிக் மொழியில இது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இருந்து ஒரு கார் இருள் பூமியை மூடிருச்சு. இதற்கு காரணம் அந்த மண் சூறாவளியும் இல்லைன்னா அந்த காலத்துல சூரிய கிரகணம் அந்த நேரங்கள்ல இல்ல. ஆனால் இது ஒரு அந்தகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஏன் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிதாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இடைவெளி, அதாவது ஒரு சுவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய முகத்தை மறைத்திருச்சு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இத சங்கீதத்துல 22 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 22 எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்வேன், வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய். போதும். 17ஆம் வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவருக்கு முன்னறிவிப்பாகவே தாவீது சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. இது முதல்ல தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது முதலாவே அது நிறைந்திருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவே இந்த வார்த்தைகளையும் அவர் பேசியிருக்கிறார். இதுல ஆண்டவர் நமக்காகவே நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே அவர் மேல போட்டாச்சு. அதற்கு முந்தின காலங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருடைய பாவத்துக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு புறா குஞ்சை கொண்டு போய் அதுல நம்மளுடைய பாவம் ஒரு பொய் சொல்லி இருந்தாலும் அந்த பொய் அந்த சின்ன பிராணி மேல நம்ம சொல்லி அதற்குண்டாக பலி செலுத்துவாங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரமாகவும் இருந்தது. அந்த இடத்துல எல்லா குற்றங்களையும் அவர் நமக்கு யோவான் சொன்னது போல ஒரு கிருபாதார பலி, ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவரு நமக்காக என்ன ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனால என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மேல போட்டதுனால அந்த சுவர் அவருக்கும் பிதாவுக்கும் நடுவே இருந்த ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தடுப்பு சுவர் போல அவரை முகத்தை அது மறைச்சிருச்சு. அவர் எதுக்காகவுமே அவர் கவலைப்படல. முதல் நாள் அவருடைய உடலை பாத்தீங்கன்னா ஒரு உழுறத போல அவருடைய உடம்பை விழுதுட்டாங்க அந்த சேவகர்கள் எல்லாம். அதுக்கு கூட அவரை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லல. சீஷர்கள் எல்லாரும் அவரை என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. அப்பவும் அவர் அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா இந்த இடத்துல அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவருடைய முகம், பிதாவோடவருடைய முகம் மறைக்கப்பட்ட உடனே தான் அவர் என்ன பண்றாருன்னா கதறி அப்படி சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி. அந்த 3 மணி நேரங்கள் அவர் பிதாவோட தான் அந்த இடத்துல அமைதியாக இருந்து அதனுடைய பாவங்கள் எல்லாமே மறைத்து விட்டது. அதே தான் நம்ம ஏசாயில நம்ம படிக்கலாம். 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு தெரிபடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தோம்னா இப்ப இதுதான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலதான் நம்ம இப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியுது. நம்ம அவரை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு பக்கமா நினைப்போம். இல்லவே இல்லை. ஆண்டவர் கைவிடப்படவில்லை. ஆனால் நம்மளால் அவள் நமக்கு அந்த நமக்கு ஒரு உரிமையை கொடுக்கும்படியாகத்தான் அவர் அந்தபடி கைவிடாதீங்க, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு தருணத்தை அவர் வாழ்க்கையில ஏற்படுத்தினதுக்கு காரணம் நம்ம நம்முடைய கைவிடப்பட சூழ்நிலைகள்ல. இப்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆபிரகாம் 100 வயது ஆகும் வரைக்கும் அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. அந்த இடத்துல அவர் கைவிடப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல.
யோபு பாத்தீங்கன்னா கடைசியில அவர் பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட நிலைமைன்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய எல்லாராலும் நெகிழப்பட்டார். தன் மனைவி கூட நீங்க எதுக்கு என்ன எது இருந்து என்ன பண்ண போறீங்க, தேவனை தூஷித்து உயிரை விடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், மறுபடியும் அவரை கட்டுவித்தார். அதே போல யோசேப்போட வாழ்க்கையை நீங்க பார்த்தோம்னா அவர் எல்லாராலும் விரும்பப்பட்ட மகன். கடைசியில தீர்க்க தரிசனம் நிறைவேறும், அவனுடைய சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறாது அப்படிங்கிற அளவுக்கு அவனை என்ன பண்ணாங்க, குழியில போட்டாங்க. பின்னாடி அவன் பார்த்தா அவனுக்கு எதுவுமே இல்ல, அவன் திருப்பி சிறைச்சாலையில போட வச்சாங்க. அவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா கைவிடப்பட்ட நிலைமை தான். ஆனால் கடைசியில ஆண்டவர் அவனை பார்வோனுக்கு நிகராக அடுத்த ஸ்தானத்துல அவனை பிரதானமா எகிப்து நாட்டுல அவனை என்ன பண்றாருன்னா உயர்த்தினார். சோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய அப்பா நம்ம கைவிடப்பட்ட நேரங்கள்ல நம்ம யாரை நோக்கி கூப்பிடணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்கு இந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்காங்க. இதுல நம்ம இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்தவை கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு நாட்டில இருந்து, அதாவது நம்ம வெளிநாடுகள்ல இந்த கயிறுல நடக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப அதே போல ஒரு பெரிய சாதனையாளர் ஒரு கயிறுல இருந்து அடுத்த கயிறுல எப்படின்னா மலைகளை அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க. சோ அதே மாதிரி என்ன பண்றாருன்னா அவர் இந்த மலையை கிராஸ் பண்றதுக்கு இந்த கயிறுகள்ல நடக்கிறாரு. அதை பாக்குறதுக்காக அந்த இடத்துல இருக்க அந்த நாட்டுல எல்லாரும் கூடி இருந்து அவரை என்ன பண்றாங்க, கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. அவருக்கு நிறைய பரிசுகளையும் நிறைய மெடல்கள் எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய சாதனையை 3 மணி நேரமா என்னவோ அந்த 2 மலையை அவர் என்ன பண்ணாரு, தாண்டிட்டார். தாண்டி கீழே இறங்கி வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பரிசுகளை கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என் கூட கையை பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும், இதை யாராவது ஒருத்தர் அந்த மலையை கிராஸ் பண்றதுக்கு வாங்க, நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, அதனால உங்களை யாரையாவது ஒருத்தர் நான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் கூட அவருக்கு கொடுக்கலான்ற பிரைஸ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா யாருமே அவரோட மேல ஏறி வரக்கு தயாராகவே இல்லை. ரொம்ப நேரம் அவர் சொன்னாரு, நான் அடுத்தது வாங்குற எல்லா மெடலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தர் கூட அதுக்கு யாருமே தயாரா இல்லை. அப்போ ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் எந்திரிச்சு என்ன சொன்னான்னா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாரும் நினைச்சாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி வரான் அப்படின்னு நினைச்சு உன்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவருடைய பெர்மிஷனை வாங்கிட்டு நீ போப்பா, எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த பையன் சொன்னா, அங்கே நடக்க போறவர் எங்க அப்பா தான், அதனாலதான் என்ன பண்றேன், நான் தைரியமா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனேதான் எல்லாரும் சொன்னாங்க, யாருக்குமே இல்லாத தைரியம் அந்த பையனுக்கு வர்றது காரணம்னா என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, காப்பாத்தி விடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவன் ஒரு ஆள் மட்டும்தான் அத்தனை கோடிக்கணக்கான பேர் இருந்த இடத்துல தன்னுடைய தைரியமா தன்னுடைய கைகளை தூக்கி என்னோட அப்பா கூட போயிருவேன்னு நினைக்கிறான். அந்த உரிமை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நாம் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு உரிமை நமக்கு வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம கேட்கறதுனால சந்தோஷப்படுறதுனால எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனால் நமக்கு உரிமை எப்பொழுது வரும் என்றால் நம்மளுடைய பாவங்கள் நம்மை விட்டு நம்ம போகும் பொழுது அது எல்லாத்தையும் அவர்கள் மேல நம்ம வைத்து விட்டோம்னால் நம்ம என்ன ஆயிடுவோம்னா ஃப்ரீ ஆயிடுவோம். ஆனா நாம் என்ன செய்வதில்லை. இந்த நாட்களில எந்த காரியம் சின்ன காரியமா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களிடம் போறோம். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஆண்டவர் 1000 ரூபாய்க்கு தான் தகுதியானவர், 10,000 ரூபாய்க்கு தான் தகுதியானவர் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மனுஷரிடமும் மற்றவரிடம் செல்கிறோம். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக தான் இந்த கைவிடப்பட்ட நிலைமை, டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமை, மற்ற யாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் மட்டுமே நமக்கு என்ன பண்ண வர்றாருன்னா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். இந்த காரணங்களுக்காக தான் அவர் நமக்காகவே பலியாய் இருக்கிறார். என்னன்னா ஏசாயா 59:2 வாசிக்கலாம். அவருடைய முகத்தை நமக்கு மறைப்பது நம்முடைய பாவம். அவருக்கு பிதாவின் முகத்தை மறைத்ததும் எதுனா நம்மளுடைய பாவம் தான். அவர் எந்த பாவமுமே செய்யவில்லை. இந்த 4வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்ல என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய பாவம் தான் அவனுக்கு வர நன்மைகளை வர ஒட்டாது இருக்கிறது. ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக அந்த காலத்துல இருந்த அந்த பலிகளை எல்லாம்
எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவரே கிருபாதார பலியாக வந்து விட்டார். அதனால நம்ம இப்ப பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரே தான் நம்ம நோர்த்து பார்க்கணும். அவர் 100க்கு 100 மனிதனாகவே நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே. நாம அதனால என்ன பண்ண வேண்டும், எப்பொழுது நாம் வேண்டுமானாலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யாரையும் சபிக்கவோ இல்லைன்னா அவர் யாரையுமே சபிக்கல. சிலுவையில் அறையப்படும் பொழுது உனக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், நீ ஏன் என்ன இப்படி பண்ணன அப்படின்னு யாரையுமே கேட்கல. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் எல்லாரும் ஓசனா பாடியிருக்காங்க. எல்லாருமே அவரை வந்து துதித்து பாடி இருக்காங்க. அதிசயம் பெறாதவங்க அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவர் மேல இருந்து கீழே நோக்கி, சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம். அவர் வந்து அதுல மறிச்சதுக்கு அப்புறம் தான் அது பரிசுத்தத்தின் சின்னமா மாறி நம்ம எல்லாரும் கழுத்துல எல்லாம் தொங்க விட்டுட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் அது சாபம் தான். சிலுவை அப்படிங்கறது தூக்கு கயிறு மாதிரி, அதை எல்லாரும் அப்படிதான் பார்ப்பாங்க, கேவலமா தான் பார்ப்பாங்க. ஆனா அவர் மறித்ததுக்கு அப்புறம் அந்த சிலுவை என்பது ஒரு புனித சின்னமாக மாறினது. அங்கே மேல இருந்து ஒரு கீழே பார்த்திருக்கும் போது நம்ம மனுஷனா யோசிச்சு பார்த்தோம்னா, நான் அவனுக்கு எல்லாம் நன்மை செஞ்சிருக்கேன், இவனுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், ஆனா இவன் பாரு என்னை பார்த்து இப்படி துப்பிட்டு போறான் அப்படின்னு நினைச்சு நம்ம பேசியிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணலைன்னா அங்கிருந்து அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. அவருடைய கவனம் முழுவதுமே பிதாவை பட்டுமே மட்டும்தான். அவரோட முகம் மறைக்கப்பட்ட பிறகுதான் அவர் பரிதவித்தார். அவர் அதுக்கப்புறம் அவர் கதறி அழுது. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைட் வித் a loud voice அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அழுகதான் செய்தார், கதறி இருக்கிறார். மற்ற எந்த இடத்துலயும் அவர் சிலுவையில வலி தாங்க முடியாமல் கதறவில்லை. நம்மளுடைய பாவங்களுக்காக மட்டுமே தான் கதறி இருக்கார். அதனால இந்த ஒரு வசனமாக இருந்தாலும் இது நமக்கு முக்கியம் ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது. நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்ம என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் அவர் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக மட்டும்தான் அது நம்மளை மறைத்து விடுகிறது. அவர் சொல்ற பதில் நமக்கு என்ன பண்ணலன்னா கேட்கல. ஒரு சின்ன கதையை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு பையன் இருக்கான். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, வெளிநாடுகள்லயும் மற்ற நாடுகள்ல வந்து பொதுவா அந்த சைனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து ரொம்ப தைரியசாலிகளா வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவர் சொன்னாரு, ரொம்ப செல்லமாக வளர்த்த பையன். அவனை என்ன பண்ணாருன்னா, நீ வா, நான் உன்னை வந்து என்ன பண்றேன், இன்னைக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போவேன், அங்க என்ன பண்ணுவேன், நீ அங்க தனிமையா நீ நைட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், எப்படி அப்படி இருக்கிறது, நான் இருந்து பழகு, ஒரு நாள் நீ அப்படி இருக்க வேண்டும், உனக்கு வந்து தைரியசாலியா நீ வளரணும்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா கூட்டிட்டு போய் அங்க என்ன சொன்னாரு, ஒரு நல்ல கயிறை வந்து கட்டிட்டாரு கண்ணுல. இதை கழட்ட முடியாது, நான் வந்துதான் உனக்கு கழட்டி முடியணும், அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், நைட் ஃபுல்லா யாரும் உன கூட இருக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாரு. இந்த பையன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் ஆகும்போது தைரியமா இருக்கலாம்னு இருந்துட்டே இருந்தான். நைட் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துலயும் அவன் என்ன பண்றான், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறான். திடீர்னு ஏதோ நெருப்பு வந்த மாதிரி இருந்துச்சு. சரி கடவுளை என்னை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட அப்படியே உட்காந்துக்கிட்டான். கண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த திருடங்களோட சத்தம் எல்லாம் கேக்குது. அப்ப கொஞ்சம் எந்திரிச்சு போய் அப்படியே அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்றான். அந்த திருடங்களா காணாம போயிடுறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டான், ஓ ஏதோ நம்ம மட்டும் ஒரு மேஜிக் சக்தி இருக்கு அப்படின்ட்டு. அடுத்தது கொஞ்ச நேரத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பு வந்து அவன் காலை சுத்துறது அவனுக்கு தெரியுது. உடனே என்ன பண்றான், கையெல்லாம் உதறான், கத்துறான், என்னென்னமோ பண்றான். கொஞ்ச நேரத்துல இந்த பாம்பும் போயிடுச்சு. ஆனா அவனுடைய பெற்றோரையும் தகப்பனையும் திட்டிகிட்டே இருக்கான். சரி, என்னை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே நைட்டு, நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் திடீர்னு செத்து போயிருந்தா, திருடங்க என்னை கொண்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த குளிர்ல செத்து போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யோசனையை யோசிச்சுட்டு அழுதுட்டே படுத்து தூங்கிடுறான். திருப்பி காலையில எந்திரிச்சு பாக்குறான், வரவே இல்லை, யாருமே வரல. அவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிருச்சு. 9 மணி ஆக போகுது, இன்னைக்கு வேற பசிக்க வேற ஆரம்பிக்குது, எனக்கு யாருமே வரல, எங்க அப்பா என்ன எப்படி மறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு கோபத்துல தன் கையில பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு சின்ன ஒரு கத்தி எடுத்து கண்ணுல கட்டியிருந்த அந்த கயிறை என்ன பண்ணிடுறான்னா வெட்டிடுறான். வெட்டிட்டு அந்த கட்டியிருந்த துணியெல்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கே போகக்கூடாது, இவங்க நம்மளை வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போதுதான் தெரியுது, அடுத்த சைடு உங்க அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு அது தெரியவே இல்லை. அவன் நைட்டு நினைச்சுக்கிட்டா நம்மளே தான் தீ மூட்டணும், பார்த்தா தீ மூட்டப்பட்டிருக்கு. பின்னாடி பார்த்தா ஒரு பாம்பு செத்து கிடக்குது. இதெல்லாம் பாக்குறான். அவங்க அப்பாவுடைய சட்டையில ரத்தம் இருக்குது. அப்பதான் நினைக்கிறான், நைட் என்னென்னமோ நடந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்தது யாருன்னா அவன் தகப்பன் தான். ஆனா அவனுக்கு அது தெரியல. அவன் நினைச்சது மனசு முழுசும் நம்ம தான் இருந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கோம். அதே போலதான் நம்மளும் சில முறையில வந்து நிறைய கஷ்டங்களை நம்ம வந்து போகும்போது நினைப்போம், நமக்கு எந்த கடவுளுமே உதவி செய்யறது கிடையாது, நம்ம வந்து நம்மளாதான் போயிட்டு இருக்கோம், நமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, இந்த தெய்வம் உதவி செய்யாது, அது செய்யாது, நான் தான் செய்யணும், எங்க அம்மா அப்பா செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு தெரியாமலே அவர் நம்மளோட இருக்கிறார். அந்த நேரத்துல நம்ம அப்படி உணர்ந்து கொண்டு அவரையே நம்ம சேவித்தோமானால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
எப்படி உரிமை வருகிறது அப்படின்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். நம்முடைய பாவத்தை நம்ம மன்னித்து விட்டோமானால் நமக்கும் அவருக்குள்ள உரிமை வந்து கரெக்ட் ஆயிருது. ஓகே, நம்ம 2 பேரும் நல்லா பேசிக்கொண்டே இருப்போமானால், நம்ம அப்பா கிட்ட பேசிக்கொண்டே இருந்தோம்னால் நம்ம எதைக்கு என்ன வேணா அவர்கிட்ட சொல்லுவோம். அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம பெற்றோரும் பிள்ளைகளும் பேசவில்லை என்றால் நம்ம என்ன ஆகும்னா அது நமக்கு ஒரு அந்நியரா தான் தெரிவாங்க. இதனாலதான் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பல நேரங்கள்ல அவர்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல. இதே போல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரோட நம்ம ஐக்கியம் கொள்ளலாம், ஆண்டவரோட நம்ம பேசலாம். நமக்காக உயிரை கொடுத்தவர் நமக்காக மற்றவர்களை தராதிருப்பது எப்படின்னு இருக்கு. அதனால நம்ம அவரோடு நம்ம சஞ்சரித்தோமானால், ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் நம்ம இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.